நான் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப ஃபைனல் இயராக ப்ரீ ஃபைனலான்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ ஹாஸ்டல் நடத்துகிறப்ப ஒரு சின்ன எங்களுக்கும் உங்கள் சீனியர்ஸ்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் ஒரு 5 பேர் வந்து கண்டிப்பாக ஹாஸ்டலில் இருந்தால் திரும்பி எங்களை அடி விழுகிறோம் அப்படின்னு வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு எங்களுக்கு தோணுது ஸ்டான்லி ஹாஸ்டல் தான். எங்கள் பேட்ச்மேட்ஸ் இருந்தாங்க. ஒரு 3 நாள் நாங்கள் ஸ்டான்லி ஹாஸ்டலில் வந்து நான் தங்கியிருந்தோம். அப்புறம் அடுத்தது நானும் ஸ்டான்லி ஸ்டூடெண்ட் தான், தெரியுமா? நானும் ஸ்டான்லியோட அலுமினஸ் தான். நான் பிஜி மெடிசன் முடிச்சுட்டு எம்டி சைக்கியாட்ரி ஸ்டான்லியில் 6 மந்த்ஸ் நான் பண்ணேன். ஸ்டான்லி 6 மந்த்ஸ் அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் மெடிக்கல் ஆஃபீஸராக அசிஸ்டன்ட் சர்ஜனாக செலக்ட் ஆகி அப்புறம் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மருத்துவ அதிகாரியாக நான் ஜாயின் பண்ணி என்னோட சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ப்ரௌட் ஸ்டான்லியன். அடுத்து எல்லாத்தோட முக்கியமான விஷயம், என்னோட மனைவி ஸ்டான்லியன். ஸோ என்னோட மனைவியை கொடுத்த ஸ்டான்லிக்கு கண்டிப்பாக ஏதாவது நான் கண்டிப்பாக பண்ணணும். சிறப்பாக ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் ஸ்டான்லிக்கும் ஒரு சிறப்பான ஒரு பெருமை நம்ம தேடி தருவோம். இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் லைஃபோட கல்மினேஷன், யூஜி லைஃப். நம்ம காலேஜ்னாலே எதுவும் ஐடென்டிஃபை பண்ணோம், நம்ம யூஜி தான் நம்மளோட ஐடென்டிட்டியாக இருக்கும். இந்த யூஜி லைஃப் 5.5 years இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல். மற்ற எந்த காலேஜுக்கும் இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் லைஃப் வருமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவங்களாம் யூஜிலாம் ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் 3 years, இன்ஜினியரிங்லாம் 4 years இருப்பாங்க. நாம மட்டும்தான் 5.5 years we spend our time together. அதுவும் எந்த மாதிரி டைம், நம்மளோட ப்ரைம் யூத் அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ அனுபவங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ பேர் நம்ம நட்பை பார்த்துருப்போம், தியாகத்தை பார்த்துருப்போம், நட்புக்காக உயிரை விடுறதை பார்த்துருப்போம். அதே மாதிரி குறிப்பாக ஸ்டான்லி சொல்லவே தேவையில்லை. அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் நம்ம சின்ன சின்ன மன வருத்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஏமாற்றங்களை பார்த்துருப்போம், துரோகத்தை பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்மளை ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஆக்கிறதுக்கான ப்ராசஸ் தான். திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ வி ஹேவ் டு க்ரோ. கண்டிப்பாக நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, நானும் சந்தோஷமாக தான் இருந்தேன் கிராஜுவேஷன் டேல. இருந்தாலுமே ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன வலி இருக்குமே, நம்மளை விட்டு பிரிகிறோம் அப்படின்னு. வி ஆல் டெஃபினட்டாக இந்த காலேஜ் லைஃப்பை எப்பயுமே மறக்கவே முடியாது. இப்போ தான் இந்த டெக்னாலஜி இருக்குது, அலுமினி அசோசியேஷன் இருக்குது, நம்மளாம் வி ஹேவ் டு ஸ்டே கனெக்டட். நம்ம முடிக்கிறப்ப 2 பேருக்கு கண்டிப்பாக நம்ம முடிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு போகிறோம். கண்டிப்பாக 2 பேருக்கு நம்ம வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல். ஒன்று நம்ம சொல்லிக் கொடுத்த டாக்டர், அப்புறம் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் யாரு? நம்ம பேஷண்ட்ஸ் தான். அரசு மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர நோயாளிகளை வச்சு தான் நம்ம மெடிசனே கற்றுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ரேர் கேஸ்லாம் அப்போல்லாம் வந்ததுன்னா என்டையர் வார்டும் வந்து அவங்களை எக்ஸாமின் பண்ணுவோம். ஒரு ரேர் மர்மராக இருந்தாலும் சரி, அப்டமல், உண்மையில் சர்ஜரி பேஷண்ட்ஸ்லாம் உண்மையை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பெரிய பிரஸ்ட் லம்பாக இருந்தாலும் சரி, அப்டமல் லம்பாக இருந்தாலும் சரி, என்டையர் பேட்சை வந்து எக்ஸாமின் பண்ணி நமக்காக பொறுமையாக அந்த வலியை பொறுத்துக்கிட்டு, அவ்வளோ இன்கன்வீனியன்ஸையும் பொறுத்துக்கிட்டு நமக்கு அந்த கிளினிக்கல் நாலேஜை நமக்கு கற்றுக்கிறதுக்கு உதவிய அந்த அரசு மருத்துவமனைக்கு வர ஏழை நோயாளிகளை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. அவங்களோட நன்றியோடு இருக்கணும். நம்ம அவங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி செலுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பழைய இதுக்கு முன்னாடி நடந்த மெடிக்கல் காலேஜஸோட கிராஜுவேஷன் டே ஃபங்க்ஷன்லையும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன். இப்போ டாக்டர்ஸ் எத்திக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அன்னெசரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு தேவையில்லாத சர்ஜரிஸ் கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ண முடிஞ்சாலும் சர்ஜரிக்கு போகிறது. குறிப்பாக சிசேரியன் செக்ஷன், நான் இந்த நேரத்தில் அதை சொல்கிறேன். சிசேரியன் செக்ஷனோட இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆயிடுச்சு. 60% சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்குது. சரி, டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னென்னா, ஒருத்தர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏன் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் சிசேரியன் செக்ஷன் அதிகமாகுதுன்னா, பொசிஷியன்ஸ் அவங்க மார்னிங் அட்மிட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, லேபர் ப்ரோக்ரஸ் ஆகிறது பார்க்குறாங்க, இன்டியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரோக்ரஸ் ஆகலைன்னா நைட்டு
நைட்டு சிசேரியன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா they don't want to spend their night anxiously waiting for calls for surgery அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் பப்ளிக் மனசுல இருக்குதுங்கிறத நாம மறுக்க முடியாது. ஸோ இந்த டைம்ல நமக்கான பொறுப்பு நமக்கு இருக்கு. மக்கள் ரொம்ப விஜிலண்டாக இருக்காங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த சமுதாயத்துக்கு, இந்த மெடிக்கல் துறைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம எத்திக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம இதை முடிச்சுட்டு ஹிப்போக்ரட்டிக் ஓத் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஹிப்போக்ரட்டிக் ஓத்தை வெறும் சம்பிரதாயத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம we should follow the letter and spirit of the oath அப்படிங்கிற நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஜென்சி க்ரௌடுக்கெலாம் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லியாக சீனியராக தான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு சின்ன விஷயம், ஜஸ்ட் இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், ஜஸ்ட் எஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பிஜி படிக்க போகிறீங்க, கரெக்டாக? ஏன்னா இப்போ பிஜி படிக்காமல் யாருமே இருக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை யாருக்குமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. சில பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு செகண்ட் அட்டம் கிடைக்கலாம், சில பேர் சர்வீஸ்க்கு போவீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுலாம் நீங்கள் நம்மளாம் ஸ்டான்லிக்கு அட்மிஷன் கிடச்சிருக்காது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸும் எழுதியிருக்கேன். எல்லாமே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். பொதுவாகவே இப்போ எது விச் இஸ் அ பெட்டர் டிட்டர்மினன்ட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐக்யூவோட நம்மளோட இக்யூ தான். நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் 1 வீக் நம்ம அதே மென்டல் காம்னஸோடு படிக்கிறோமா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெமரியும் நம்ம படித்தா ஞாபகம் வச்சுக்கணும்ல, அதுக்கு நம்ம பிரெயின் நிறைய ஸ்டடீஸ், சைக்காலஜிக்கலில் நிறைய ஸ்டடீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம காமாக இருந்தால் தான் நம்ம மெமரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எமோஷனல் கோஷன்ட்டை வளர்த்துக்குங்க. பொதுவாக டாக்டர்ஸ் ரொம்ப ஷெடியூல் போட்டு படிப்போம் நம்மளாம். என்ன 5 to 5:15 டீ டைம், 5:15 to 6 ஸ்டடீஸ், அப்புறம் மினிட்டுக்கு நம்மளாம் ஷெடியூல் போட்டு நீங்களாம் படிக்க தான் போகிறீங்க. நானும் அப்படி தான் படிச்சிருக்கேன். அது நம்மளால் ஷெடியூல் போடுறப்ப கண்டிப்பாக டேக் அ டைம் ஆஃப் ஆன் எவ்ரி வீக்கெண்ட்ஸ். ஒரு சண்டே நீங்கள் சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு டைம் எடுத்து ஒரு மூவியாக போங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹாபியை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஐ எம் சேயிங், ப்ளீஸ் பிலீவ் மீ, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, தட் இஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். That will make your brain sharper and it will make ready for your next weeks of preparation. ஸோ அதனால் எமோஷனல் கோஷன்ட்டை வளர்த்துக்குங்க. அப்புறம் இதை சொல்லணும்னா எப்படி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் எவ்வளோ ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துகிட்ருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இந்த ஒரு மாதத்தில் என்னென்ன துறையில் எவ்வளோ ஒரு மாற்றங்கள், இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சிஎம்டிஏவாக இருக்கட்டும், ஒரு ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், எவ்வளோ துறையில் எவ்வளோ மாற்றங்கள், இதெல்லாம் யாருமே யோசித்து கூட பார்த்துருப்பாங்க. இது மாதிரி பணம் கொடுக்காம இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஸோ தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, நானும் ஊழல் 1 ரூபா கூட ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு கீழேயும் யாரும் ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நானும் சுகாதாரத்துறை அமைச்சராக சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக சுகாதாரத்துறையிலும் ஊழல் இருக்கவே இருக்காது. மக்கள் நலன் மட்டுமே எங்களுடைய குறிக்கோள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய லட்சியம் என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்கணுங்கிறது தான். அதை நோக்கி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மருத்துவ சேவையில் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் டெஃபினட்டாக வி ஹேவ் மெனி ஏரியாஸ் டு இம்ப்ரூவ். பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம சொல்கிறோம் ட்ரீட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, சரியான ட்ரீட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நோயாளியோட அனுபவம் நாம் சொல்கிறோம். ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு ப்ளசண்ட்டாக அவங்க வெயிட்டிங் டைம்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த டைம் கம்மியாகி அவங்க ஒரு நீட் கேம்பஸ் நீட்டாக இல்லாமல் இப்போல்லாம் இருக்குது. ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ஒரு சுத்தமாக இருக்கிற மாதிரி, மெயினாக டாக்டர்ஸ் அப்புறம் அட்டண்டர்ஸ்லாம் கனிவாக பேசணும். வாமா தேல்கடியா இங்கே வா அப்படின்னு தானே கூப்பிடுவோம் நம்ம. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கனிவாக மரியாதையாக ட்ரீட் பண்ணி அந்த நோயாளியோட அனுபவங்கள், அந்த மாதிரி பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிற அந்த அம்சத்தை நம்ம கண்டிப்பாக மேம்படுத்த வேண்டிய தேவை, கடமை நமக்கு அரசு மருத்துவமனைக்கு இருக்குது. ஸோ அதையும் நாம் கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம்
இன்னொரு விஷயம் நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். முன்னெல்லாம் எப்படி கடந்த ஆட்சியில் எப்படி இருந்ததோ தெரியாது. கண்டிப்பாக நான் என்னோட முதல் மீட்டிங்லேயே, இந்த டிஎம்இ மீட்டிங்லையும் சரி, ஜாயிண்ட் டைரக்டர் மீட்டிங்லையும் சரி, கண்டிப்பாக நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ஐ எம் அ ப்ரவுட் டாக்டர். கண்டிப்பாக டாக்டர்ஸோட டிக்னிட்டி குறையிற மாதிரி பப்ளிக் பிளேஸாக நடந்துக்கவே மாட்டேன். நான் மீடியா முன்னாடி அவங்கள கடந்த காலங்களில் சஸ்பெண்ட் பண்ணுறதோ மெமோ கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல், இது நம்ம கவர்மெண்ட், கரெக்டாக? நீங்களும் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். டாக்டர்ஸோட கோரிக்கைகள் நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும். டைம்லி ப்ரொமோஷன் அரசு டாக்டர்ஸ்க்கு, அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கோரிக்கை இருக்குது. மார்ச் 15 அந்த பேனல் டேட், இந்த ஃபிக்ஸேஷன் டேட் இருந்தாலும் நிறைய நேரங்களில் ரொம்ப தள்ளி போகுது. கண்டிப்பாக இந்த வருஷத்தை விட்டுருங்க. அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு அந்த பேனல் ஃபிக்ஸேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக ப்ராப்பராக டைம் பவுண்டாக நடக்கும் என்ற உத்தரவாதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதல் படி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறீங்க. வாழ்க்கையில் நம்ம திரும்பவும் இங்கே பிஜி எங்கே பண்ண போகிறோன்னு தெரியல, எந்த காலேஜில் இருப்போன்னு தெரியல, எந்த கண்ட்ரியில் இருப்போன்னு தெரியல. எங்கே போனாலும் சரி, நம்ம நாட்டையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் படித்த இந்த ஸ்டான்லி காலேஜையும் மறக்காதீங்க. லாங் லிவ் ஸ்டான்லி, லாங் லிவ் ஸ்டான்லி ஸ்பிரிட். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.